ஹாய்ங்க. எல்லாரும் அப்படியே தீபாவளி முடிச்சதுக்கப்புறமா பல பேர் வந்து பேக் டு ரொட்டீன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்திருக்கவே முடியாது. அடுத்தடுத்து அப்படியே கந்த சஷ்டி வந்ததுனால, அந்த வேலைகள் வந்து எல்லாருக்கும் அப்படியே பிஸியா போற மாரி இருக்கும். எனக்கும் அப்படிதாங்க அப்படியே வேலை போய்க்கிட்டே இருக்கு. இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதே நம்ம வந்து நம்மளோட தேவைகள், நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்காக தான். நானும் வந்து கடவுள வந்து எல்லாரோட சார்பாவும் மனமார வேண்டிக்கிறேங்க. எல்லாரோட தேவைகளுமே வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லி. நான் எப்பவுமே கந்த சஷ்டிக்கு 1 நாள் விரதம் மட்டும் இருப்பேங்க. இந்த தடவ தான் வந்து ஒரு 48 நாள் விரதமா இருக்கேன். ஒரு 30 நாள் வந்து தாண்டியாச்சு. இந்த 48 நாளுமே நைட்டு மட்டும் சாப்பிட மாட்டோங்க. மத்த 2 வேளையும் சாப்பிடுற மாரி நான் விரதம் இருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்க. எது மேண்டேட்டரியோ இல்லையோ சாம்பார் வந்து மேண்டேட்டரி. அதனால வந்து காலைல வந்து முருங்கக்கா போட்டு ஒரு சாம்பார் வச்சாச்சுங்க. எப்பவுமே எனக்கு வந்து இந்த சாம்பார், பருப்பு அந்த மாரி கடையும்போது, அப்பளம் அப்படி இல்ல அப்படின்னா நல்லா காரசாரமான ஒரு பொரியல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்க மாரி இருக்கும். அதனால வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் காரமா வந்து பண்ணியிருந்தேன். எல்லா நாளுமே வந்து ரசமும் கண்டிப்பா வச்சுருவேங்க. நான் புளிக்குழம்பு வச்சா கூட ரசம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி ஊத்தி, கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு மினி வ்ளாக்ல பார்க்கலாங்க. பாய்.